வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் உகாதி vlog தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உகாதிக்கு ரெடி பண்ண ரெசிபீஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பூஜா vlogகும் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உகாதிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் டேவே வாங்கி ரெடி பண்ணியாச்சு. பூஜா யூனிட்டையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. உகாதி அன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உகாதிக்கு எடுத்த நியூ ட்ரெஸ்ஸும் போட்டு ரெடி ஆயாச்சு. உகாதினாலே ஃபர்ஸ்ட் மெயினானது உகாதி பச்சடி தான். காலையில் வெறும் வயிற்றுல இந்த பச்சடி சாப்பிட்டு தான் நம்ம டேவையே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த உகாதி பச்சடியில் அறுசுவையும் இருக்கணும். அதுதான் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த உகாதி பச்சடி எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பவுலில் ஃபர்ஸ்ட் இனிப்புக்கு வெல்லம் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததா உவர்ப்புக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் காரத்துக்கு மிளகு, கசப்புக்கு வேப்பம்பூ ஆட் பண்றேன். அடுத்ததா துவர்ப்புக்கு மாங்காய் சின்ன பீசஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் புளிப்புக்கு புளி, இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அறுசுவையுடைய உகாதி பச்சடி தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். ஸோ இதை சாமி முன்னாடி வச்சுட்டு சாப்பிட்டுடலாம். உகாதி பச்சடி சாப்பிட்டு தான் இந்த டேவையே ஸ்டார்ட் பண்ணணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக இட்லி அண்ட் வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உகாதி ரெசிபீஸை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உகாதினாலே மெயின் ஸ்வீட் போலி தான். ஸோ அதை ஒப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்வீட் போலி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு மைதா எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா மாவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக மேலேயும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த மாவை ஊற வச்சிடலாம். இது 1 hour நல்லா ஊறட்டும். ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு துருவின தேங்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்த பிறகு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணி அதோட வறுத்து வச்ச தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காயை கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காயை ஆட் பண்ணி கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு அதை நல்லா தேவையான அளவு பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவும் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. ஸ்வீட் போலியை ஒரு வாழை இலை வச்சு தட்டிடலாம். ஃபர்ஸ்ட் மைதா மாவை ஆட் பண்ணிட்டு அதில் செஞ்சு வச்சிருக்க பூரணத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஸ்வீட் போலியை தட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை ஒரு தோசை தவாவில் குக் பண்ணிடலாம். 2 சைடும் நல்லா குக் ஆகிற மாதிரி நெய் இல்லைன்னா ஆயில் ஊற்றி குக் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ ஸ்வீட் போலி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் போலி ரெடி ஆகிறதுக்குள்ள சைட் பை சைட் பருப்பு சாம்பாரும் ரெடி பண்ணியாச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட பருப்பு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா வாழைக்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாம். வேக வச்சு வச்சிருக்க வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேன்ல ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதோட கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 2 minutes ஃப்ரை ஆன பிறகு துருவி வச்சிருக்க தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா பருப்பு வடை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி, பூண்டு, சோம்பு, வரமிளகாய், உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஊற வச்சு வச்சிருக்க வடைப்பருப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கடலை மாவும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்த பிறகு இதில் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆயிலில் வடையை தட்டி பொரிச்சு எடுத்துடலாம். வடை ரெடி ஆகிறதுக்குள்ள சைட் பை சைடு ரசமும் வச்சு முடிச்சாச்சு. அடுத்ததா வாழைக்காய் பஜ்ஜி ரெடி பண்ணுறதுக்கு மாவை கரைச்சி வாழைக்காய் பஜ்ஜி போட்டு எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக பாயசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பால் நல்லா கொதிக்க வச்சு அதில் ஜவ்வரிசி போட்டு வேக வச்சு ஜவ்வரிசி நல்லா வெந்த பிறகு சேமியாவையும் போட்டு குக் பண்ணிடலாம். சேமியா நல்லா குக் ஆன பிறகு அதில் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணி குக் பண்ணிடலாம். பாயசம் நல்லா ரெடியான பிறகு தாளித்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பராக பாயசம் ரெடி ஆயிருச்சு.
இப்போது சமையல் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. சாதம் ரெடி பண்ணியாச்சு, ஒப்புட்டு ரெடி பண்ணியாச்சு, வடையும் பஜ்ஜியும் ரெடி பண்ணியாச்சு. பருப்பு சாம்பார், அதாவது முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் ரெடி ஆயிருச்சு. அதே மாதிரி ரசமும் ரெடி ஆயிருச்சு. வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆயிருச்சு. அதே மாதிரி பாயசமும் ரெடி ஆயிருச்சு. இப்போ சமையல் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ பூஜா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சாமிக்கு படையல் போட்டுடலாம். வாழை இலையில் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் சாம்பார் ஊற்றிடலாம். கூடவே ரசமும் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக வாழைக்காய் பொரியல், வடை, பஜ்ஜி இதெல்லாமே பரிமாறிடலாம். ஸ்வீட் போலியும் வச்சிடலாம். செஞ்ச பாயசமும் வச்சிடலாம். எல்லாத்தையுமே படையெல்லாம் வச்சாச்சு. லாஸ்ட்டாக தேனில் பாதாம், முந்திரி, பிஸ்தா, கல்கண்டு, குங்குமப்பூ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் படையலில் வச்சிடலாம். இப்போது சாமிக்கு படையல் போட்டு முடிச்சாச்சு. அதோட படையல் போடுறதுக்கு முன்னாடியே சாமிக்கு அலங்காரம் பண்ணியும் முடிச்சாச்சு. ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு, தேங்காய் பழம் எல்லாமே வச்சாச்சு. ஃப்ரூட்ஸ் ஐட்டமும் வச்சாச்சு. காமாட்சி விளக்கும் ரெடி பண்ணியாச்சு. பூவாலியும் ரெடி பண்ணியாச்சு. விளக்கு பருத்துறதுக்கு குத்து விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குலதெய்வ சொம்புலையும் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சாச்சு. கோமாதாவும் ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி சங்கும் ரெடி பண்ணியாச்சு. அன்னபூர்ணிக்கு அரிசி வச்சாச்சு. சிவனுக்கு, லிங்கத்துக்கு எல்லாத்துக்குமே அலங்காரம் பண்ணியாச்சு. குலதெய்வ ஃபோட்டோக்கும் பூ வச்சாச்சு. சரஸ்வதி, பெருமாள் எல்லாத்துக்குமே அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. லக்ஷ்மிக்கும் முருகருக்குமே அலங்காரம் பண்ணியாச்சு. அதோட மாயிலை தோரணமும் கட்டியாச்சு. எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலுமே கண்டிப்பாக மாயிலை தோரணம் கட்டணும். அப்போ தான் நம்ம சாமி எல்லாத்தையும் வரவேற்கிற மாதிரி இருக்கும். அலங்காரம் பண்ணி முடிச்ச பிறகு பூஜா யூனிட்டே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போது பூஜா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தலைவாசல் பூஜையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவாசல் பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணியாச்சு. விளக்கு, அதே மாதிரி பூஜைக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், பூஜா தட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் தலைவாசலுக்கு மஞ்சள் பூசி குங்குமத்தால் அலங்காரம் பண்ணிடலாம். தலைவாசலை அழகா அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நிலைக்கு பூ வச்சிடலாம். தலைவாசல்ல விளக்கு ஏத்திடலாம். அடுத்ததா ஊதுபத்தி காமிச்சு பூஜை பண்ணிடலாம். தலைவாசலுக்கு ஃபஸ்ட்டு பூஜை செஞ்சோன்னா தான் நம்ம சாமியை வீட்டுக்குள்ளே வரவேற்கிற மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு தான் நம்ம உள்ளே பூஜை செய்யணும். தலைவாசலுக்கும் மாயிலை தோரணம் கட்டியிருக்கேன் பாருங்க. அப்போ தான் நம்ம சாமியை வரவேற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி துளசி மாடத்துக்கும் வெத்தலைப்பாக்கு பூ வச்சிருக்கேன். இப்போ தலைவாசல் பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள பூஜா யூனிட்ல விளக்கு ஏத்திடலாம். இப்போ தேங்காய் பழத்துக்கு ஊதுபத்தி காமிச்சிட்டு தேங்காயை உடைச்சிடலாம். இப்போ தேங்காவை உடைச்சாச்சு. அடுத்ததா சாமிக்கு தூப ஆரத்தி காமிக்கிறதுக்கு சமித்து குச்சியை எரிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதில் பொடி பண்ணி வச்சிருக்க சாம்பிராணி, குங்குளியத்தை ஆட் பண்ணிடலாம். அதோட மருதாணி விதையும் போட்டுடலாம். இப்போ சாம்பிராணி தூப ஆரத்தி காமிச்சிடலாம். சாம்பிராணி தூபம் காமிச்சு முடிச்ச பிறகு ஒருமுக தீபத்தில் சாமிக்கு ஆரத்தி காமிச்சிடலாம். ஒருமுக தீபம் காமிச்சு முடிச்ச பிறகு உங்ககிட்ட 2 முகம் 5 முக தீபம் இருந்துச்சுன்னா அதில் கூட காமிக்கலாம். லாஸ்ட்டாக கற்பூர ஆரத்தி காமிச்சிடலாம்.
கற்பூர ஆரத்தி முடிஞ்ச பிறகு சாமிக்கு நிவேத்தியம் பண்ணிடலாம். துளசி தீர்த்தத்தை வச்சு தான் நிவேத்தியம் பண்ணணும். இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் வந்து சாப்பிட போறோம். இப்போ ஈவினிங் 6:30 மணி ஆயிடுச்சு. லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி துளசி மாடத்துக்கு விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன். இப்போ கோயிலுக்கு போற வழியில கோமாதாவுக்கு பழம் கொடுக்க வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் இப்போ பாக்குறீங்க. எப்போதுமே கோமாதாக்கு வந்து சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலே பட்டியில் அடைக்கிற நேரத்தில் தான் வந்து பழம் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. கோமாதாக்கு பழம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர போகிறோம். இதோட இந்த vlog முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி உகாதி. எல்லாருமே தெலுங்கு நியூ இயரை கண்டிப்பாக நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.